இன்றைக்கி மல்டிபிள் எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம ஒரு ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ இது எந்த ஸ்டேஜில் வேணால் எக்ஸிட் ஆகலாம். பட் நம்ம ப்ராஃபிட்டபுளாக எக்ஸிட் ஆகணும், இல்லாட்டி லாஸ் ரொம்ப மினிமமாக இருக்கிற மாதிரி எக்ஸிட் ஆகணும். அதுக்கு ஒரு 5 ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன். அதுதான் இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு சார்ட்டோட டீட்டெயிலாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி, இந்த ட்ரேடிங் சீரீஸில் இது எபிசோட் 9. ஹலோ வணக்கம், நான் கீர்த்தி. இந்த சேனல் ஃபுல்லாகவே பிஸ்னஸ் அண்ட் மணி பற்றி மட்டும்தான் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி வந்து இனிஷியல் ஸ்டாப் லாஸ். இனிஷியல் ஸ்டாப் லாஸ்னால் இப்போ நம்ம என்ட்ரி ப்ரைஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா. இப்போது ஒரு ஸ்டாக்கை ஒரு 100 ரூபீஸ்க்கு வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கலாமே. ஸோ அதுலேருந்து 10% கம்மியான எவ்வளோ 90. ஸோ அந்த ப்ரைஸை செட் பண்ணுறது தான் இனிஷியல் ஸ்டாப் லாஸ். ஒரு 10% ஒரு 5 to 10% ஜென்ரலாக செட் பண்ணுற ப்ரைஸ் தான் இனிஷியல் ஸ்டாப் லாஸ். இப்போது நல்ல ட்ரெண்டில் அப் ட்ரெண்டில் போச்சுன்னா ஓகே, அப்படி இல்லை டவுன்வர்ட் ட்ரெண்டில் போச்சுன்னா நீங்கள் லாஸை மினிமைஸ் பண்ணணும். 10% லூஸ் பண்ணால் ஓகே அப்படின்ற நிலைமையில் இருக்கணும். ஸோ அது ஃபஸ்ட் எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி. ரெண்டாவது ட்ரெயிலிங் ஸ்டாப். ட்ரெயிலிங் ஸ்டாப்ன்றது நம்மளோட ப்ராஃபிட்டை நம்ம தக்க வச்சுக்கிறோன்னு வச்சுக்கலாமே. இதுக்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ப்ராஃபிட் வராது. ஸோ அதனால் அது ட்ரெயிலிங் ஸ்டாப். ஸோ அதாவது கீழே இருக்கிற ஒரு டவுன்வர்ட் ட்ரெண்டில் இருக்கிற ஸ்டாக்கை நம்ம பிடிச்சி அலர்ட் செட் பண்ணி ட்ரெயிலிங் ஸ்டாப்லாம் செட் பண்ணி நம்ம செல் பண்ணால் அது இன்னொரு எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி. மூணாவது, இப்போ ஸ்டாக் நல்லாவே ரொம்ப ஹை ப்ரைஸில் போயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் விழுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் அட்லீஸ்ட் 50% ஆகுது அந்த இடத்துல நம்ம விற்றுடணும். ஸோ இது இன்னொரு எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி. அதாவது ஹாஃப் த நம்ம பொசிஷன் சைஸ்ன்னு சொல்லுவாங்க. 100% பொசிஷன் சைஸ்னால் 50% நீங்கள் ரெடியூஸ் பண்ணிடலாம். ஸோ இது மூணாவது. நாலாவது டைம் ஸ்டாப். டைம் ஸ்டாப்னா ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் வந்து சைட் வேஸில் மூவ் ஆச்சு அப்படின்னா, அதாவது அப்பும் கிடையாது டவுனும் கிடையாது, கன்சாலிடேட் ஆகிடுவாது, சைட் வேஸில் மூவ் ஆகிடுச்சு ஆனால் நீங்கள் எக்ஸிட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் ஒரு எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி தான். அதுக்கு நீங்கள் அதுலேருந்து எக்ஸிட் ஆகிட்டு இன்னொரு ஸ்டாக்கை அப்போ ட்ரெண்டில் இருக்கிற ஸ்டாக்கை நீங்கள் ஈஸியாக இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் பார்க்கலாம். அஞ்சாவது பிரேக் ஈவன். பிரேக் ஈவன்ன்றது உங்கள் ஸ்டாக் வந்து ஒரு 20% ஏறிடுச்சு. இப்போ ஒரு என்ட்ரி ப்ரைஸ்லேருந்து ஒரு 20% ஏறி இருக்குது அப்படின்னா உங்கள் ஸ்டாப் லாஸை நீங்கள் 10% என்ட்ரி ப்ரைஸ்லேருந்து 10% கீழே வச்சுருப்பீங்க இல்லையா. ஸோ அதிலேருந்து நீங்கள் பிரேக் ஈவனுக்கு, அதாவது என்ட்ரி ப்ரைஸ்க்கு உங்கள் ஸ்டாப் லாஸை கொண்டு வந்துடணும். எப்போது உங்கள் ஸ்டாக் ப்ரைஸ் என்ட்ரி ப்ரைஸ்லேருந்து 20% இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா உங்கள் ஸ்டாப் லாஸை என்ட்ரி ப்ரைஸ்க்கு கொண்டு வந்துடுங்க. ஸோ இது 5. இது எப்படியும் சார்ட்டில் எப்படின்றத நான் சீக்கிரம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா, இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த இனிஷியல் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு எழுதிருக்கு இல்லையா. ஸோ அந்த இடத்துல தான் நீங்கள் உங்கள் என்ட்ரி ப்ரைஸை விட கொஞ்சம் கீழே போயிடுச்சு அப்படின்னா அது உங்களோட இனிஷியல் ஸ்டாப் லாஸ். அந்த இடத்துக்கு மறுபடியும் ஸ்டாக் ப்ரைஸ் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக செல் ஆகிடும். அண்ட் தட் இஸ் ஓகே. ஏன்னா எல்லா ஸ்டாக்கும் ப்ராஃபிட்டில் தான் போகணும்னு அவசியம் இல்லை. பட் உங்கள் ரிஸ்க்கையும் உங்கள் லாஸையும் மினிமைஸ் பண்ணணும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி. ரெண்டாவது உங்களோட ட்ரெயிலிங் ஸ்டாப் மெத்தட். ஸோ ட்ரெயிலிங் ஸ்டாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹைக்கு போயிருக்கோம், சரி இன்னும் நீங்கள் ஹைக்கு போகுது அப்படின்னு நினச்சி அப்படியே விட்டுருப்பீங்க. ஆனால் அது டவுன்வர்ட் ட்ரெண்டில் போயிருக்கும். அதுதான் அந்த க்ரீன் சர்க்கிள் அங்கே இருக்கிறது. ஸோ நீங்கள் ப்ராஃபிட் ஓரளவுக்கு ஃபுல்லாக நீங்கள் எடுக்கலைன்னாலும் ஓரளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக உங்கள் என்ட்ரி ப்ரைஸ்லேருந்து நல்ல ப்ராஃபிட்டை எடுக்கலாம். ஸோ அது ட்ரெயிலிங் ஸ்டாப். இது வந்து நீங்கள் அலர்ட் செட் பண்ணி பண்ணலாம். இல்லை ஏஞ்சல் ப்ரோக்கிங்லேயும் சரி, ஜீரோதாலையும் சரி, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஐசிஐசிஐயில் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்காது, பட் ஸ்டில் தேர் ஆர் சான்சஸ். ஸோ அது வந்து ட்ரெயிலிங் ஸ்டாப்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸிட் ஆகிடலாம் ப்ராஃபிட்டபுளாக. மூணாவது ப்ராஃபிட்ஸ் எடுக்கிறது. நல்லாவே உங்கள் பொசிஷன் சைஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. இப்போது நீங்கள் என்ட்ரி பொசிஷன்லேருந்து அந்த ஹையஸ்ட் பொசிஷன் போகிறப்போ சரி அவ்வளோ உங்களுக்கு நல்லாவே ஒரு ப்ராஃபிட் வர லெவலுக்கு இருக்குது அப்படின்னா 50% உங்கள் சைஸை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். 100% பண்ணினா நம்ம சொன்ன மாதிரி 50% நீங்கள் அதில் செல் பண்ணிடலாம். ஸோ அது கண்டிப்பாக ப்ராஃபிட்டபிள் தான், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஸோ இது இன்னொரு எக்ஸிட். இன்னொன்று, இப்போ சைட்வேஸாக மூவ் ஆச்சுன்னா, இப்போ இந்த 2 இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் வந்து அந்தளவுக்கு ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை அண்ட் டைம் தான் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு நினைக்கும்போது நீங்கள் இதுலேருந்து எக்ஸிட் ஆகிட்டு இன்னொரு ஸ்டாக், அதாவது பர்ஃபார்மிங் ஸ்டாக்கை இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் அந்த ப்ராஃபிட்டாவது பார்க்கலாம். ஸோ இது வந்து டைம் ஸ்டாப். ஸோ இதுக்கு நீங்கள் வச்சுக்கிறதுக்கு வச்சுக்காமலே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அதனால் உங்கள் கேபிட்டலில் நீங்கள் வேறு ஏதாவது பர்ஃபார்மிங் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இது 4வது எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி. 5வது பிரேக் ஈவன். இப்போ
இப்போ நீங்கள் என்ட்ரி ப்ரைஸ் ஒரு இடத்துல இருக்குது, அந்த என்ட்ரி ப்ரைஸ் வந்து 20% இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் அந்த ப்ளூ சர்க்கிள் பாருங்கள், ஓவல் சைஸில். ஸோ அந்த இடத்துல இருந்து என்ட்ரி ப்ரைஸ் வந்து 20%. ஸோ இப்போது உங்கள் ஸ்டாப் லாஸை இனிஷியல் ஸ்டாப் லாஸ்லேருந்து என்ட்ரி ப்ரைஸுக்கு உங்கள் ஸ்டாப் லாஸை மாற்றிடணும். ஸோ அப்படியே திருப்பி ஸ்டாக் வந்து டவுன்வர்ட் ட்ரெண்டில் போய் கீழே போனாலும் உங்களுக்கு பெருசாக லாஸ் இருக்காது, ஏன்னா அது பிரேக் ஈவன் ஆகிடுச்சு. அண்ட் கண்டிப்பாக அதுக்கு மேலே போகும். அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை, ஏன்னா நீங்கள் மணி வந்து லூஸ் பண்ண மாட்டீங்க, ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 5 ஸ்ட்ராட்டஜி தான் ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். அண்ட் இதை கற்றுக்கிறது ரொம்ப காம்ப்ளெக்ஸ்லாம் கிடையாது. அண்ட் இது உங்களுக்கு புரியலன்னா இன்னொரு வாட்டி பாருங்கள். அண்ட் இந்த சார்ட்டோட இதை நீங்கள் பார்த்து பழகினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒரு லைவ் சார்ட்டை கூட எடுத்து நீங்கள் இதை கம்பேர் பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பாக மேட்ச் ஆகும். ஸோ இந்த 5 ஸ்ட்ராட்டஜி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. காசை எப்போவும் லூஸ் பண்ணவே கூடாது, அது ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் ப்ராஃபிட்டே பண்ணலனாலும் சரி, பட் டோன்ட் லூஸ் மணி. அண்ட் நான் அந்த ஃப்ரீ ஸ்டாக் இன்னும் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் என் வீடியோஸ் எல்லாம் பார்த்து நான் கொடுக்குற லிங்க்கில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி ட்ரேட் பண்ணி எனக்கு ப்ரூவ் பண்ணிங்கன்னா நான் ஒரு ஃப்ரீ ஸ்டாக் ஒரு நல்ல ப்ரைஸில் வாங்கி நான் உங்களுக்கு டொனேட் பண்ணுறேன். அண்ட் இது யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கன். கூடிய சீக்கிரம் நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கலாம். பாய்.